ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாயிருப்பார். இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் ஏசாயா தீர்க்கதரிசன் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தை இது. அவர் எப்படி நடந்து கொள்வாராம்? ஞானமாய் நடப்பாராம். ஞானம் என்பது வேறே, அறிவு என்பது வேறே. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த நாட்கள்ல அறிவு பெருகி போயிடுச்சு, ஆனா ஞானமா நடக்கக்கூடிய கூட்டம் குறைஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை அல்லது புத்தியை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டுட்டு கூட பெரியவங்க நிறைய பேர் அந்த நாட்கள்ல சொல்லுவாங்க. இப்ப அதை சொல்றதுக்கு கூட ஆட்கள் இல்லை. எங்கு பார்த்தாலும் கத்திகள் தீட்டப்படுகிறது. அறிவுல மேல போயிட்டாங்க. அதனால எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடிய கூட்டங்களும் பெருகிவிட்டது. இந்திய இளைய சமுதாயம் அப்படித்தான் இருக்கிறது. இயேசுவை குறித்து சொன்னது அப்படியே யோவான் 8 அதிகாரத்திலே பார்க்க முடியும். வாசித்து பார்ப்பில் என்று சொன்னால், இயேசு இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார்? இரக்கத்தை குறித்து, மனதுருக்கத்தை குறித்து, மன்னிப்பை குறித்து பூமியில் இந்த நாட்களை பேசி வருகிறார். ஆனால் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை என்று சொல்லி அப்படித்தான் அந்த மாதிரி பழி வாங்கக்கூடியதை சொல்லும். இவர் பிரசங்கிக்கும் பொழுது என்ன பண்ணுகிறார்? இதற்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் பொழுது கூட இவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக ஒரு கூட்டத்தார் விபச்சாரத்தில் கையும் களமாய் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு விடுகிறார்கள். ஏசு என்ன சொல்லுகிறார் பாப்பா? இவர் மன்னித்து விட்டாலும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டார் என்று குற்றம் சாட்டுவார்கள். ஒருவேளை நீங்கள் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதே, அதை செய்ய சொன்னாலும் இவருடைய உபதேசம் மன்னிக்கும்படியானதா இருக்கிறது, மறக்கும்படியாக விட்டுக் கொடுக்கக்கூடியதாய், இரக்கம் பாராட்டும்படியானதா இருக்கிறது. அந்த உபதேசத்திற்கு அது எதிராக அமைந்துவிடும் என்பதும் உண்மைதான். எந்த முடிவெடுத்தாலும் அது தவறாகத்தான் முடியும். சரியான ஒரு காரியத்திலே மாட்டி விடுவதற்காக இயேசுவிடம் இதை சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு ஞானம் என்ன செய்தார் தெரியுமா? மோசே நியாயப்பிரமாணத்தையும் கையில் எடுக்கவில்லை, இவருடைய பிரசங்கத்தை கையில் எடுக்காமல் மாறாக கீழே குனிந்து எழுதுகிறார். உங்களில் எவனாவது ஒருவன் பாவம் செய்யாமல், குற்றம் செய்யாமல் இருந்தால் முதலாவது ஒரு கல்லை எடுத்து அந்த ஸ்திரீயின் மேல் எரிய கடவன். எல்லாம் பாக்குறான், யார் தவறு செய்யாம இருக்கிறா? தான் கல்லெல்லாம் கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. ஏசு நிமிர்ந்து பார்க்கிறார். அந்த ஸ்திரீ பயந்து போய் நிற்கிறார். உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே என்று கேட்கிறார். எல்லாம் போய்விட்டார்கள். நானும் உன்னை ஆக்கினைக்குள் தீர்க்க விரும்பவில்லை. இனி பாவம் செய்யாதே. மன்னிக்கிறார். இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அட்வைஸ் கொடுத்து அனுப்பிய. இதுதான் ஞானம். யோசித்து பாருங்கள், எவ்வளவு அழகா ஆண்டவருடைய ஞானம் வெளிப்பட்டது. நாமும் ஞானமாய் நடந்து கொள்ளும் போது பல பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படும். பிரச்சனைகள் வந்தாலும் அதில் தீர்வு காண முடியும். ஒரு விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. உயரை பறந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று சொல்லி அந்த விமானியின் முன்பாக இருக்க டிஸ்பிளேல ஒரு ரெட் ஒரு அலர்ட் கொடுத்துட்டே இருக்குது, பிளிங்க் ஆயிட்டே இருக்குது, ஏதோ ஆபத்து என்று சொல்லி. திடீர்னு உயர பறந்துட்டு இருக்கும் போது என்னடா திடீர்னு ஆபத்து காண்பிக்கிறது, அது இன்ஜினில் ஆபத்து வருகிறது. உடனே இவர் என்ன பண்ணுகிறார்? கண்ட்ரோல் ரூமுக்கு என்ன பண்ணுறார்? தகவல் கொடுக்கிறார். உடனே ஸ்கேன் பண்ண சொல்றாங்க. இன்ஜின் ஒவ்வொரு பகுதியாய் பார்க்கும் பொழுது எங்க ஃபால்ட் வந்திருக்குது, என்ன பிரச்சனை பார்க்கும் போது இன்ஜின்ல மெயின் பார்ட்ல போற சென்சார் பகுதியில ஒரு எலி உட்கார்ந்து அதை அந்த ஒயரை கடிச்சிட்டு இருக்குது. அதை கட் பண்ணிட்டுனா எல்லா சென்சார் ஒர்க் பண்ணாது, விமானம் ஒண்ணுமே பண்ண முடியாது. விமானிக்கு என்ன செய்யறதுன்றே பதட்டம். என்ன செய்யுது? கண்ட்ரோல் ரூம்ல சொல்றாங்க, யாருக்கும் என்ன செய்யணும் தெரியல. அந்த எலியை கொல்லவும் முடியாது. போய் விமானத்தை எங்க லேண்ட் பண்றது, எங்க நிப்பாட்டி போய் இன்ஜினை ஓபன் பண்றது? இப்படி பார்க்கும்போதுதான் என்ன செய்யுது? எல்லாம் பயப்படுறாங்க. விமானத்துல இருந்து அத்தனை பேரும் அலறாங்க. என்ன செய்யானாலும் அந்த விமானிக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு ஆக்சிஜன் கிடைக்க பண்ணாதபடி கொஞ்சம் விமானத்தை உயரமான இடத்துக்கு தூக்க சொன்னார்கள். அது ஹைட் என்னமாய் போகும்போது அந்த இன்ஜின் பகுதியில் ஆக்சிஜன் வருவது தடை பண்ணப்பட்டது. அதிலே மூச்சு திணறி அந்த எலி அப்படியே செத்து விட்டது. அதற்கு பிறகு அந்த பத்திரமா கீழே லேண்ட் பண்ணக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு உண்டானது. யோசித்து பாருங்களேன், ஒண்ணுமே செய்ய முடியாது. சரி, என்ன வேணாலும் சரி, எலிய கடிக்கட்டும், போற இடத்துல என்ன நடக்கட்டும் சொல்லி துணிந்து ஒன்னும் முடிவெடுக்க முடியவில்லை. ஆனால் ஞானமாய் அந்த எலி மூச்சு திணற முடிய ஆக்சிஜன் வருவதை தடை பண்ணக்கூடிய வழியை செஞ்சாங்க. விமானம் பத்திரமாய் தரையுங்க. இதுதான் ஞானம். எவ்வளவு படித்திருந்தாலும் படிப்பில் இது சொல்லிக் கொடுக்க முடியாது, சொல்லிக் கொடுக்கப்படவும் இல்லை. படித்தது ஒரு பக்கம் அவசியம், அறிவு பெருகிருக்கலாம். அதை காட்டிலும் ஞானம் முக்கியம். ஞானமாய் நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எல்லாவற்றிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் தேவனிடத்தில் கேட்கணும். ஆண்டவர் தான் ஞானத்தை கொடுக்கிறவர். அறிவு உலக காரியங்களிலிருந்து, படிக்கிற புத்தகங்களிலிருந்து, அனுபவங்களிலிருந்து வரும்.
ஞானம் தேவனிடத்திலிருந்து வரும். இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவா ஞானமாய் நடந்திருக்கிறேன், ஞானமாய் எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறேன், ஞானம் அறிவென்கிற பொக்கிஷங்களா நீ வைத்திருக்கிறேன். இந்த நாள் நம் எல்லாருக்கும் எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீங்க கொடுங்கப்பா. நமக்கு பயப்படுற பயம் இருந்தாலே ஞானம் ஆரம்பமாகிவிடும் என்று வார்த்தை சொல்கிறது. எல்லாவற்றிலும் ஞானமாய் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. தீர்வு காண முடியல, பிரச்சனைக்கு முடிவு எட்டல, எல்லா பக்கங்களும் முயற்சி எடுத்துட்டோம், பேசிட்டோம், முட்டி மோதி பார்த்துட்டோம்னு சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஞானத்தை கொடுத்து நீர் கொடுக்கிற ஞானத்தின் மூலமா அவைகளுக்கு ஒரு முடிவை காண உதவி செய்யும். இதனால் அந்த கிருபை உண்டாவதற்காக நன்றி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் மீட்பு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எதை கேட்கிறீங்களோ கேட்கலையோ ஆண்டவர்ட்ட ஞானத்தை கேளுங்கள், ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையை மாற்றிக் கொடுப்பார். சிந்தனையோடு நாளை தொடரலாம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.